Today we see Indian Constitution series. In this video, we are going to learn about fundamental rights from Article 12 to Article 35. What are the fundamental rights? Fundamental rights என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் வந்து என்னது இது அப்ளிகபிள் ஆகும். இண்டிவிஜுவலோட ஃப்ரீடமும் அதே மாதிரி என்ஷூர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் வரும்னு பார்த்தோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 to 18 வரைக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நோ டிஸ்கிரிமினேஷன், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ் அண்ட் டைட்டில்ஸ் வந்து ஆர்டிக் 14ல இருந்து 18 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 19 to 22ன்னு பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தோம்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ், ப்ரொஃபஷன், ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் லாஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட் இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பாலிட்டேஷன்ஸ் ஆர்டிகல் 22 to 24ன்னு பார்த்தோம்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து ப்ரொஹிபிட் பண்றாங்க. அண்ட் சைல்ட் லேபர், ஃபோர்ஸ்டு லேபரு, அசார்டஸ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 to 28. இப்போ வந்து ஃப்ரீடம் டு ஃபாலோ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரோபகேட் எனி ரிலீஜன். எந்த ஒரு ரிலீஜனும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 to 30. protect the rights of minorities to preserve their culture and establish education. மைனாரிட்டியோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்றாங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிகல். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் 32ல வந்து சொல்லியிருக்காங்க. ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகாம வந்து ப்ரொடெக்ட் பண்றதை இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அப்படி வயலேட் ஆக நீங்க வந்து என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கான ரைட்ஸும் இருக்கு. இதை வந்து ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து எசென்ஷியல் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு ஜஸ்டிசபிள் அண்ட் என்ஃபோர்ஸபிள்னு சொல்றாங்க. which means you can go if they are violated your fundamental. Finally, we discuss fundamental rights, Article 1 to 35. Thank you for all my reads.